நம பார்வதிபதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய நய உரை திருவாசகம் இன்றைக்கு 35வது பதிகம் அச்சப்பத்து. இது நமக்கு 39வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் மழை தூறிக்கொண்டே இருக்கிறது. நல்ல மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம். இந்த பனிக்காலத்துல அதுவும் இன்றைக்கு மார்கழி 1 நல்ல நாள். இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே நாம 35வது பதிகத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 16 பதிகம் தான் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுட்டோம். ஒரு 3 பங்கு முடிச்சாச்சு, 3/4 பங்கு. இன்றைக்கு நாம பார்க்கிற பகுதி சிவபெருமான வணங்காதவர்களை, சிவபெருமானை பின்பற்றாதவர்களை, அவனுடைய திருவடிகளை போற்றாதவர்களை நான் பார்க்கிற போதே அஞ்சுறேன் அப்படின்னு அச்சத்தை சொல்றது. அச்சம்னா பயம்னு அர்த்தம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் சொல்லுங்கிறேன். அச்சம்னா பயம்னு அர்த்தம் இல்ல. அச்சம்னா என்ன அர்த்தம்? அஞ்சுறதுக்கு அஞ்சணும், அஞ்சப்படாததுக்கு அஞ்சப்படாது. அதான் வள்ளுவர் சொல்ற அர்த்தம். நம்ம அச்சம்னா பயம்னு வச்சிருக்கோம். அச்சம்னா பயம்னு அர்த்தம் இல்ல. அச்சம்னா அஞ்சுறதுக்கு அஞ்சணும், அஞ்சக்கூடாதுக்கு அஞ்சக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான்லாம் அப்படித்தான். அஞ்சுறதுக்கு அஞ்சுவேன், எச்சரிக்கையா இருப்பேன். அஞ்சக்கூடாது, நம்ம தைரியம் போயிட்டே இருப்பேன். அதான் அச்சம்ங்கிற அர்த்தம். இப்ப அந்த பொருள் தான் இங்க சொல்ற. அச்சப்பத்துனா எல்லாத்துக்கும் அஞ்சுறது இல்ல. இந்த உயரம் இல்லாதவனை பார்த்தா, சிவபெருமான் நம்பாதவனை பார்த்தா, சிவபெருமானுடைய பக்கத்துல போகாதவனை பார்த்தா நான் அஞ்சுறேன், அவ்வளவுதான். இதான் இந்த கருத்து. இது பூரா அதான் கருத்து. இந்த பாட்டு 10 பாட்டும் அதான். அம்மா நாம் அஞ்சுமாறே, அம்மா நாம் அஞ்சுமாறேன்னு 10 பாட்டையும் முடிக்கிறது. இது அரிசியர் விருத்தம். ஆசிரியத்துல ஆசிரியப்பான்னு ஒண்ணு, ஆசிரியப்பால விருத்தப்பான்னு ஒண்ணு, விருத்தப்பால அரிசியர் விருத்தம். இந்த அரிசியர் விருத்தம் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்கும் அரிசியர் விருத்தம். புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன், கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தம்பா பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. யாரை பார்த்து அஞ்சுறான்? யாரை பார்த்து அஞ்சல? புற்றில் வாழ் அறவும் அஞ்சேங்கிறாரு. பாம்பை பார்த்தா எல்லாரும் அஞ்சுவான்னு அஞ்ச மாட்டேனா? அதுக்கு நான் அஞ்ச மாட்டேங்கிறாரு. அப்படிங்களா? அதுவும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு வள்ளுவர் சொன்னாரு. எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும். நான் புற்றில இருக்கிற பாம்பை கண்டோட பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு. புற்றில பாம்பு இருக்கு, உள்ள பாம்பு இருக்கு, ஆனா அதுக்கு நான் பயப்படல அப்படிங்கிறாரு. எப்படின்னா, நம்ம கோயிலூர்ல 5வது பீடம் வீரபசிட்டியார் இருந்தா, அதுதான் 5வது பீடம் ஆதீனம். 1வது ஆதீனம் நம்ம முத்துராமலிங்க ஆண்டவர். அவர் காரைக்குடிக்காரர். அவர் தான் ஆண்டவர். அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அந்த கோயிலூர் ஆரம்பிச்சவர். அதுக்கு முன்னால் இது வந்து கலனி வாசல்னு பேரு. இவர் தான் முதல்ல கோயில் கட்டினார். நகரத்தாரில் முதல்ல கோயில் கட்டினவர் இவர் தான். இவர் தான் கோயில் திருப்பணி ஆரம்பிச்சவர். அதனாலதான் அந்த இடத்துல கோயிலை கட்டினாலும் அதுக்கு கோயிலூர்னு பேரு வந்துச்சு. இல்லைன்னா அதுக்கு முன்னால கலனி வாசல் தான் பேரு. கலனினா வயல், அப்புறம் நிறைய வயலா இருக்கும். அப்படி முதல்ல கோயில் கட்டினாரு. அவர்கிட்ட சீடரா போயிட்டு வந்தது அருணாச்சல தேசிகர். அது யாருன்னா, தேவக்கோட்டையில கோயிலூர் வீடு. இங்க எப்படி கோயிலூர் வீடு இருக்கோ, முத்துராமலிங்க ஆண்டவர் பிறந்த வீட்டுக்கு பேரு கோயிலூர் வீடுன்னு பேரு. அவர் 1வது. 2வது அருணாச்சல தேசிகர். அருணாச்சலம் பிசிஆர் பீனாச்சா நானார் வீடு. அவளுக்கு கோயிலூர் அவள்னு பேரு. அவர் போய் சேர்ந்தாரு. அவர் சும்மா சாமியை தான் பார்க்க போனாரு. கோயிலூர்ல சேர்ந்துட்டாரு. அவரை பார்க்கற தம்பி கருணாநிதி போனாரு. அவரும் கோயிலூர்ல சேர்ந்துட்டாரு மடத்துல. அதனால அவங்க வீட்டுல என்ன சொல்லுவா தெரியுமா? கோயிலூருக்கு போன எரும மாடு கூட திரும்பாதும்பா. அவங்க வீட்டுல இன்னைக்கு சொல்லுவா, கோயிலூருக்கு போனா வேண்டான்றா. அந்த வீட்டுல கோயிலூருக்கு போனா எரும மாடு கூட திரும்பாது. ஏன்னா அவ குடும்பத்துல 2 பேர் போய் அங்க சேர்ந்துக்கிட்டா மடத்துல. அது அவர் பெரியவர் இருக்கிற போதே, ஆண்டவர் இருக்கிற போதே, அவர் ஆண்டவர்னா சொல்றது முத்துராமலிங்க ஆண்டவரை. அவர்கிட்ட போய் சீடரா சேர்ந்துட்டார். 2 பேருமே. முதல்ல அண்ணன் சேர்ந்தாரு, அப்புறம் தம்பி சேர்ந்துட்டாரு. அண்ணன் கொஞ்ச காலம் தான் அங்க பதவியில் இருந்தாரு. தம்பி கருணாநிதி ஆண்டவர் ரொம்ப காலம் இருந்தாரு. அப்படி இருக்கிற காலத்துல அங்க என்ன பழக்கம்னா, ஆண்டவர் காலம் ஆகிட்டாரு. அவரை இப்ப இருக்கிற ஒரு இடத்துல சமாதி வச்சு அத கோயிலா கட்டியிருக்கா, உள்ள பார்க்கலாம். அப்புறம் 2வது ஆண்டவர் துறவாண்டவர்னு பேர் அவருக்கு, அருணாச்சல தேசிகர். அவரு கொஞ்ச நாள்ல காலமானாரு. அவரை இவருக்குன்னு வச்சிருந்த நந்திக்கு கீழே வச்சுதா அப்படி. அப்புறம் 3வதா இருந்தவர் நீண்ட காலம் வாழ்ந்தாரு.
அவர் ஒரு 30 வருஷ காலம் வாழ்ந்தார். கருணாநிதினு பேரு. அவருக்கு அதுக்கு நேரம் எய்த்தாப்புல ஒரு மண்டபம் கட்டி அதில் வச்சாங்க. அதெல்லாம் நகரத்தார்கள் புலங்குற இடம், மீட்டிங் நடத்துற இடம். அப்ப நகரத்தார்கள் ஒரு கூட்டம் போட்டு என்ன தீர்மானம் பண்ணாங்க, இனிமே யாரு சாமிகள் காலமானாலும் இங்க கோயிலுக்குள்ள வைக்கிறது இல்லை, இந்த இடத்துல வைக்கிறது. தோட்டம் இருக்கு பின்பக்கம், அந்த தோட்டத்துல கொண்டு வச்சு போடுறது அப்படின்னு முடிவு பண்ணா. அந்த தோட்டத்துல இந்த சாதாரணமா ஐயாக்களா இருப்பாங்க, வெள்ளை வேட்டிக்கு சாமியார், காவி வேட்டி சாமியார்லாம் இங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் காலம் ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த தோட்டத்துல வைப்பா. இனிமே இப்படி ஆதி நகரத்துகளையும் நம்ம உள்ள வைக்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாரையும் வச்சோம்னா கோயிலே அப்புறம் இல்லாம போயிடும். அதனால இனிமே நம்ம யார் இறந்தாலும் தோட்டத்தில் வச்சிடறோம்னு முடியும். இப்ப 4வது சாமி காலம் பண்ணாரு, அவரை கூட தோட்டத்தில் வச்சுட்டாங்க. அப்ப 5வதா வந்தவர் வீரப்பசாமி, புதுவையில இருந்து, எங்க வீட்டு பக்கத்துல. அவர் ரொம்ப வாக்குப்படுத்த உள்ளவர், ரொம்ப தீவிரமானவர், ரொம்ப திறமையான நிர்வாகி. அவர் தான் இந்த கோயிலூர் ஆண்டவர்ல இருந்து எல்லாரும் ஆரம்பிச்ச திருப்பணிகளை பூரா அவர் தான் முடிச்சாரு. அவ்வளவு திருப்பணி அவர் தான் முடிச்சாரு. எல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருந்தா அதெல்லாம் முடியாம இருந்துச்சு, அவர் தான் முடிச்சாரு. அவர் பேரு வீரப்பசாமி பேரு. அவர் என்ன செஞ்சாரு, ரொம்ப திறமையானவராச்சு. இது நகரத்தார் இப்படி தீர்மானம் பண்ணிவிட்டா, இது நம்ம சேர்த்தாலும் நம்மளே கொண்ட உள்ள தோட்டத்துக்குள்ள வைக்க போறேன், நம்ம தோட்டத்துல வைக்கப்படுற ஆளா, நம்ம உள்ள வைக்க வேண்டிய ஆளு, நம்மளை கொண்டு தோட்டத்துல வைக்கிறோம்னு முடிவு பண்ணிருக்கா. யாரா இருந்தாலும் நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம திருக்கலருக்கு போயிடும் சொல்லி திருக்கலர்ல நிறைய நிலங்கள் வாங்கி அங்கே இதே மாதிரி மண்டபம் எல்லாம் கட்டி, இதே மாதிரி கோவில் கட்டி, வீடு கட்டி, இதே மாதிரி அமைப்பு அங்க பண்ணிட்டாருங்க திருக்கலர் ஆண்டவர். ஆனா இங்க திருவிழாக்கெல்லாம் வந்துருவாரு, அங்க போய் வேலை வைப்பாரு. அங்க நிறைய நிலம் வாங்கினாரு. அவர் வாங்கின நிலம் தான் நிறைய நெல்லெல்லாம் வருங்க, அங்கிருந்து வர நிலத்தை இங்க அடுக்கி வைப்பா. அப்படி நிறைய நிலம் வாங்கி 90 வருஷத்துக்கு முன்னால நிலம் வாங்கி கட்டி இதே மாதிரி கோயில் மடம் கட்டி அந்த கோயிலை திருப்பணி பண்ணி, ரொம்ப தங்க அங்கி எங்க சாமிக்கு இருக்கு, அம்பாளுக்குலாம் அப்படியெல்லாம் பண்ணாரு. கடைசியா அவர் அங்க காலமான திருக்கலாளர் அங்க இவங்க திருப்பணி பண்ணியிருக்கா அவங்க குடும்பத்துல. அவர் அப்படி சாமி வர்ற போது அன்னைக்கு வைகாசி சாகம் அப்படி வருவாரு, வர்ற போது இவங்க இடத்துக்கிட்ட வர்ற போது காலமானாராம், முக்தி அடைஞ்சிட்டாரு. அதுக்காக அந்த இடத்துல இவங்க ஒரு தனிப்பந்தம் கட்டியிருக்கா, கட்டி அங்க தீபம் காட்டுவாங்க, அங்க பிரசாதம் இன்னைக்கு நடக்குது. இவளுக்கு பல மாணிக்கத்துக்கு அவங்க முன்னோர்கள் காலத்து ஐயா காலத்துல நடக்குது. அதனால அவர் ரொம்ப விவரமானவர். அவர் அங்க கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த கோயில் கட்டிக்கிட்டு போது அந்த கோயில மேற்பார்வை செய்வாராம். அப்போ ஒரு கல் இருந்திருக்கு, அந்த கல்லுல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த கல்லுக்கு பக்கத்துல ஒரு புற்று இருந்திருக்கு, கல்லுக்கு பக்கத்துல. அந்த புற்றுக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போயிருக்கு, புற்றுக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போயிருக்கு. அதான் ஒருத்தன் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு சொன்னான், இவர் அதுக்கு அந்த புற்று மேலே உட்கார்ந்துருக்காரு, கல்லுன்னு நினைச்சு புற்று மேல உட்கார்ந்துருக்காரு. அந்த புற்றுக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போகுது. அதான் அங்க வேலை பார்க்குற அந்த மாதிரி, சாமி பாம்பு உள்ள போயிருக்கு, பாம்பு இருக்கு, நீங்க புத்து மேல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, டே இந்த பாம்பு நம்மளை என்னடா பண்ண போகுது, அதுக்கு ஆயுள் முடிஞ்சதுன்னா நம்மளை கடிச்சுட்டு அது சாகும்டானாலும், அதுக்கு ஆயுள் முடிஞ்சா நம்மளை கடிச்சுட்டு அது சாகுமா. அப்படி அவ்வளவு பக்தியானவர், ரொம்ப விவரமானவர். அதே மாதிரி அவர் பயப்படல பாம்புக்கு. நாங்க இந்த பாத யாத்திரெல்லாம் போவோம், பழனிக்கு பாத யாத்திரை வருவது நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு, படுக்கிற கிடம் இல்லை, எல்லாம் விவசாயம் நிலம். அதுக்குள்ள இறங்கி பார்த்தா எல்லா இடத்துலையும் விரிச்சுட்டு தண்ணி எல்லாம் படுத்துக்கு ஜனங்கள். நான் எனக்கு படுக்கிற இடங்க 11:30 மணி 12 மணி இருக்கு நான் போறது. என்ன செஞ்சேன், நான் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் மேடா இருந்துச்சு, அந்த மேட்டில் போய் நான் தலையை வச்சு படுத்துக்கிட்டேன். மேட்டில் தலையை வச்சு படுத்தேன். ஒருத்தன் வந்து என்னை தேடி லைட் அடிச்சுட்டு வந்தேன். சார் என்ன சார் இங்க படுத்திருக்கீங்க அப்படின்னா, ஆமா சார் புற்று மேல தலை வச்சு படுத்திருக்கீங்க சார் அப்படின்னா. நான் மேடா இருக்குடா அதான் தலை வச்சிருக்கேன்னு. சார் அது புற்று சார், புற்று மேல தலை வச்சிருக்கேன் அப்படின்னு. டே அது நம்மள ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னு அம்மட்டு கலந்து தலை வச்சு படுத்திருந்தேன். நம்மள ஒண்ணும் எல்லாம் நம்மளால எந்திரிக்கவே முடியாம கிடக்கும். எந்திரிச்சு வேற பக்கம் ஆனா இடமும் கிடையாது, இங்கே இனிமே இடம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இங்க அங்கெல்லாம் படுத்தேன். அதான் புற்றில்வாள் அரவும் மஞ்சேன். அரவுன்னா பாம்பு, புத்துல இருக்க பாம்பு கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். பொய்யே தான் சொல்லுவேன், அவன் எப்பாவது ஒரு மெய் சொல்வேன். பொய்யர்கள் எப்போதும் பொய் தான் சொல்லுவேன், ஆனா எப்பாவது இருக்கா மெய் சொல்லுவேன். அந்த மெய் எதுக்குன்னா அது ஒரு காரணமா சொல்லுவேன். ஏன் இப்ப மெய் சொல்றான்னா அந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கறக்கா மெய் சொல்லுவேன். அதுவே நமக்கு கெடுதலா இருக்கும். அவன் பொய் சொல்லாலும் கெடுதல் தான்,
நமக்கு மெய் சொன்னாலும் கெடுதல். சில பேர் ரூபா இருந்தா நம்ம வாங்கப்படாது. இதா ஏன் தெரியுமா? அவன் நல்ல எண்ணத்துல விரும்பல. அதனால சில பேர் இல்லப்பா நான் ரூபா எல்லாம் வாங்குறது அப்படின்ட்டுவேன். என்ன காரணம்? அவன் கொடுத்து போட்டு நம்ம போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, சில பேர் கொடுத்து போட்டு பிரச்சனை பண்ண தெரியுதா? அதனால அவன் எல்லாம் முன்னாலே விலைக்கு விட்டுறணும். இதுதான் தெரியணும் நிர்வாகத்துல. தெரியாம அவங்கள வாங்கி அப்புறம் அவன் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பேன். புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்களும் மெய்யும். பொய்யர்கள் சொல்ற மெய்க்கே அதுக்கும் கெடுதலாத்தான் இருக்கும். அதனால அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். கற்றைவார் சடையம் அண்ணல். எங்க கடவுள் சிவருமான் அவர் சடை கற்றையா இருக்கும். இவ்வளவு பெரிய இங்க இந்த திருப்பனந்தாள் தர்மபுரம்லாம் போனீங்கன்னா அங்க இருக்க சாமியா இருக்கலாம் இவ்வளவு பெரிய சடை இருக்கும். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 25 அடி நேரம் இருக்கும். அதை அவர் படுத்திருப்பாரு. அதை ஒருத்தன் தடை விட்டுக்கிட்டே இருப்பேன், கழுவி விட்டுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு நேரத்துக்கு போகும்போது 25 நேரத்துக்கு இருக்கும். அது அப்புறம் தான் அதை அப்படி சுட்டுவா, சுருட்டி தலையில கட்டிக்குவா. அப்படி அதை சுருட்டி தலையில கட்டினா இத்தனை பெருசுக்கு இருக்கும். பார்த்திருக்கா அந்த படம் பார்த்திருக்கலாம்? இவ்வளவு பெருசுக்கு தலையில கட்டுவா. அதான் ஜடாமுடின்னு பேரு. அப்படித்தான் ராமன் கட்டியிருந்தானா. ஜடாமுடி தான் கட்டி. அவன் கொஞ்சம் சின்னமா கட்டியிருப்பேன், இவங்க ரொம்ப பெருசா கட்டிக்கல, எத்து பெருசு கட்டிவா. ஜடாமுடின்னு கற்றைவார். அதான் கற்றை கத்த கத்தையா. சில பேர் வீட்டுல ரூபாய கத்த கத்தையா வச்சிருப்பான் பார்த்திருக்கலாம்? அதான் கத்தை. கத்தைங்கிறதான் கற்றை. கற்றைவார் சடையம் மண்ணல் எங்க சிவருமான். கண்ணுதல் பாதம் நன்னி. அவன் நெற்றிக்கண்ணோடுவேன் அவனுடைய திருவடியை நினைச்சு மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்ட நினைந்தம்பம்மார்க்கு. நம்ம சிவருமான வணங்குறோம், அப்புறம் இன்னொரு தெய்வத்தையும் வணங்கணும்னா இன்னொரு தெய்வத்தை நம்பி அது பின்னால போனா. இப்ப எவ்வளவு பேர் எல்லா சாமியும் கும்பிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்? இது செய்யல நான் அதாவது செஞ்சுட்டு இருக்கிறேன். இத ரொம்ப நாள் கும்பிட்டு விட்டா இது ஒண்ணு நமக்கு செய்யல, அதாவது செய்யட்டும், எது செய்யுதுன்னு பாப்போம்ங்கிற சோதனை பண்றவங்களா இருக்க. எந்த சாமி செஞ்சாலும் சரிதான் அளவுக்கு எந்த சாமி செஞ்சாலும் அப்படிங்கிற அந்த காலத்துல அப்படிலாம் எல்லா சாமி முன்னாலேயும் போக மாட்டான், ஒரு சாமி தான் கும்பிடுவாங்க. கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை. இன்னொரு தெய்வம் உண்டன நினைந்தெம்பம்மார்க்கு. சரி, இன்னொரு தெய்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த காலத்துல இன்னொரு தெய்வத்தை கும்பிடவே மாட்டா, ஒரே தெய்வத்தை கும்பிட. இப்பவும் கூட நீங்க இந்த ஐயங்கார்கள்லாம் சிவருமானை கும்பிட மாட்டா பார்த்துருக்கீங்களா? ஐயங்காரெல்லாம் கும்பிட மாட்டா. இப்ப நம்ம எல்லா சாமியும் கும்பிடுவோம். நம்ம முஸ்லீம் எல்லாம் போய் கும்பிடுவோம், லாகூர் தர்காவுக்கு போவோம், வேளா கட்டிச்சு போவோம். நமக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, தெரியுதா? ஆனா நம்ம சாமி தான் கும்பிடுவோம். அதுக்காக மற்ற சாமியை கும்பிடாம இருக்க மாட்டோம். ஆனா இவர் என்ன சொல்ற, மற்ற சாமியை கும்பிடப்படாதுங்கிறாரு. என் பெம்மார்க்கு அச்சில்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறு. இப்படி எல்லா சாமியும் கும்பிடாம போட அவனை கண்டா எனக்கு அச்சமா இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால ஏன் அப்படி அச்சமா இருக்கலாம்? இவன் அப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டு நம்ம சாமியை விட்டுருவேன். இதான் விஷயம். எல்லா சாமியும் கும்பிட்டா நீங்க சுகருக்கு இனிப்பு சாப்பிடப்படானா, இந்த கொஞ்சம் சோன் பப்படி மட்டும் சாப்பிடணும்னா அது எப்படி? இது எதுவும் சாப்பிடப்படாதுன்னா சாப்பிடப்படாது. சாப்பிட்டாக்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். சார் நீங்க அப்போ காலையில 2 இட்லி தான் சார் சாப்பிடணும் டாக்டர் சொல்றாரு. நீங்க காலையில 2 இட்லி தான் சாப்பிடாதுங்க, சாப்பிடக்கூடாது. 2 இட்லி தான் சாப்பிடணும். இதான் கேட்டேன், சார் பலாரத்துக்கு முன்னாலே பின்னாலே? பலாரத்துக்கு முன்னாலே பின்னாலே. அப்ப பலாரம்னு ஒண்ணு இருக்கு, அது எத்தனை சாப்பிடான்னு தெரியல. பலாரத்துக்கு முன்னாலே பின்னாலே. ஆனா சில பேருக்கு இந்த அளவெல்லாம் பிடிக்காது. தெய்வத்தை எந்த தெய்வத்தை கும்பிடான்னு அப்படிதான். இப்போ நீங்க அரசியல் பூரா அப்படித்தான், எல்லா சாமியும் கும்பிட. அங்க போனா தொழுக்க மாதிரி எது கட்டிக்கிறேன், இங்க போனா கிறிஸ்தவ மாதிரி கட்டிக்கிறேன், அங்க போனா இந்து மாதிரி கட்டிக்கிறேன், ஐயர் மாதிரி நான் ஐயங்கார் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் ஓட்டுக்காக போய் கும்பிடான ஒழிய ஏதோ ஒரு சாமியை தான் கும்பிடுவேன். ஒரு சாமியிட்டு தான் அழுத்தம் இருக்கும். அது சிவபெருமான்ட்ட இருக்கணுங்கிறாரு. சிவபெருமானை விட்டுவிட்டு மற்ற இன்னொரு தெய்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும், அதை நம்பினாலும், அதை வணங்கினாலும், அது விண்ணால போனாலும் அவர்களை கண்டால் நான் அஞ்சுகிறேன் அப்படி ரொம்ப தெளிவா. பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. அவரை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. ஏன்னா ஒரே தெய்வம் தான், அது சிவபெருமான் தான். அப்படிதான் அவங்களுடைய நினப்பு. வெறுவரையன் வேட்கை வந்தால், வேட்கைனா ஆசை, ஆசை வந்தா நான் வெறுவ மாட்டேன், அச்சப்பட மாட்டேன். வெறுவரே வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சேன். வினைக்கடல் கொளினும், வினை அப்படி பெரிய கடல் மாதிரி வரும். வினைங்கிறது அப்படித்தாங்க வரும். கடல் எப்படி அடுத்தடுத்து அலை வருதோ அப்படி வினை வரும். வினை நம்மள பின்னாலே வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, நீங்க ஜட்ஜி லட்சுமணனை பாத்தீங்கன்னா அது சம்சாரம் இறந்து வச்சு, அது முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு மறுநாள் இவருக்கு முடியல, ஆஸ்பத்திரி மறுநாள் அவர் இறந்து விட்டாரு. அப்ப வினை எப்படி வந்துருச்சு ஊத்தியலா?
கடல் மாதிரி அலை மாதிரி வந்திருக்கு வினை. தெரிஞ்சுங்க, வினை இப்படித்தான் வரும். அதனால வினைக்கடல் கொளினும் அஞ்சே. இதெல்லாம் நம்ம சமீப காலத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்தது, நம்ம கண்ணால பார்த்த நிகழ்ச்சிகள். அதனால சொல்றேன், இது மாதிரி ரொம்ப குடும்பங்கள்ல நடந்திருக்கு. அண்ணன் தம்பி ஒரே நாள் சாகிறாங்க, ஆத்தாப்பச்சி ஒரே நாள் சாகிறாங்க, பிள்ளை ஒரு நாள் சகோதரர் அடுத்தது சாகிற குடும்பங்கள்ல அப்படிலாம் சாகக்கூடாது. அதனால சொல்றது, கேதம் கெடுத்தாண்ட கிளறொடியை மரகதத்தைன்னு அது ஒரு வரி வருது திருவாசகம். கேதம் கெடுத்தாண்டங்க, கேதம்னா சாவு. கேதத்தை சாவை எது கெடுக்குதுன்னா சிவபெருமான் கெடுப்பாரு. இப்படி வராது. சிவபெருமான் நல்லா ஒழுங்கா வணங்கணும்னா இந்த மாதிரி கேதங்கள்லாம் வராது. அதனால அவர் கேதங்கெடுத்தாண்ட கிளறொடின்னு சொன்னார். அதனால வெறுவரையன் வெட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் அங்கே. வினைக்கடல் கடல் மாதிரி வினை வந்தாலும் நான் அதை செஞ்ச மாட்டேன். இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம். இருவரால் மாறு காணா, இந்த கதை எல்லாத்துலயும் வரும். 2 பேரும் பார்க்க முடியல. ஆறு அயனும் அரணம். அயனும் அதான் பிரம்மாவும் திருமாலும் பார்க்க முடியல. மேலையும் கீழையும் போய் அவனை பார்க்க முடியல. மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம். திருவுரு அன்றி, அந்த சிவபெருமானுடைய திருவுருவத்தை தவிர மற்றோர் தேவர தேவர் என்ன, மற்ற தேவர்னா இது என்ன தேவருங்கிறாரு. இது என்ன மற்றோர் தேவர் இவர் இவர் என்னையா சாமி இதெல்லாம் போய் கும்பிட்டுட்டு இருக்கிய. நான் சில சாமியை பார்த்தா கேட்பேன், இதெல்லாம் என்ன சாமி இதெல்லாம் போய் கும்பிட்டுட்டு இருக்கிய அப்படின்னு நானே கேட்பேன். சில சாமியை போய் கும்பிடுவாங்க, நான் பார்த்த உடனே சொல்லு இதெல்லாம் என்ன சாமின்னு போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். பல இடத்துல கேட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. மற்றும் இத்தேவர் எத்தேவர் இவர் என்ன தேவர் அப்படிங்கிற திருவுரு அன்றி சிவபெருமானுடைய உருவம் இல்லாம மற்றோர் தேவர் எத்தேவர் இவர் என்ன தேவர் என்று அருவராதவரை கண்டால். அருவருதுன்னா அருவறுப்பு. இது என்ன தேவர் அப்படின்னு நம்ம அருவறுப்பு கொள்ளணும். அப்படி அருவறுப்பு கொள்ளலைன்னா வெறுக்கலைன்னா அம்மனா அஞ்சு மாறு அவரை நான் பார்த்து அஞ்சுறேங்கிறார். கண்ட தெய்வத்தை எல்லாம் போய் கும்பிடுறேன், இது என்ன தேவர் நம்ம கேட்கறோம், அதுக்கும் தெரியல. இது ஒரு சாமி கும்பிடுங்கிறேன், இதெல்லாம் என்ன. அங்க போனா எரும மாட்டை விட்டுறேன், எரும மாட்டையே விட்டுறேன் தெரியுதா. அப்படி சில இடத்துல ஒட்டகத்தை விட்டுறேன், சில இடத்துல எரும மாட்டை வெட்டுறேன், சில இடத்துல பன்னிக்குட்டியை விட்டுறேன், ஆற்றை வெட்டுறேன், கோழியை விட்டுறேன். இதெல்லாம் என்ன தேவர், இதெல்லாம் என்ன அப்படின்னு அருவருப்படைகிறது. எத்தேவர் என்ன அருவராதவரை கண்டால். அருவருப்படைகிறேன்னா அம்மனா அமஞ்சுமாறே, நான் அவளை பார்த்தா அஞ்சுறேன். எவன் அருவருப்பு அடையலையோ அவனை பார்த்தா நான் அஞ்சுறேங்கிறாரு. வன்புலால் வேலும் மஞ்சேன். புலால் நாரும் வேல். வேல்னால குத்திக்கிட்டே இருப்பேன். குத்துனா அதுல புலால் இருக்கும்ல, புலால் நாரும் அல்லவா, அந்த வேலுக்கு கூட அஞ்ச. அது சும்மா குத்துற வேல் இல்ல, அது ஆளை குத்துற வேலு. அதை பார்த்தா கூட நான் அஞ்ச மாட்டேன். வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன். இந்த பெண்கள் அவருடைய கடைக்கண்ணுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என்பெல்லாம் உருக நோக்கி, எலும்பெல்லாம் உருகும் அப்படி பார்த்து. அம்பலத்து ஆடுகின்ற சிலையில் ஆடுற பாருங்க அவன். என்பொலா மணியை நோக்கி ஏற்றி, என்பொலா தொலைபடாத அந்த மாணிக்கம் அவனை ஏற்றி இனிதருள் பெருக மாட்டா. அவனுடைய அருளை அடையாத இந்நிலையில நான் இருந்தா அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே. அப்படி பொருளாத மாணிக்கம், ஒரு தொலைபடாத மாணிக்கம். அவரை பார்த்து நான் உருகலைன்னா, அன்பு இல்லைன்னா நான் என்ன. அதனால அவரை கண்டு நான் அஞ்சுறேன். வாங்க, அவரை கண்டு நான் அஞ்சுறேன். அதனால நடராஜாவை நாம வணங்கணும். நடராஜாவை பார்த்து வணங்காம மற்றதெல்லாம் கண்டெல்லாம் வணங்கியிருந்தா அதெல்லாம் நான் உங்களை நான் ரொம்ப அஞ்சுறேன். கிளியனார் கிளவி அஞ்சே. கிளி மாதிரி பேசுறாங்க இந்த பெண்கள், அவங்களுடைய மொழி, அது கூட நான் அஞ்ச மாட்டேன். அமர்கிரி முருவல் அஞ்சேன். அவங்க சிரிக்கிற சிரிப்பு இருக்கு, கொஞ்சமான சிரிப்பு, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். சில பேர் பின்னாலே போயிடுவேன் தெரியுதா. சிரிச்சா போயிடுவேன் தெரியுதா. ரொம்ப உலகம் அப்படி இருக்கு, சிரிச்சா போச்சு அவ்வளவு பின்னால போயிடுவேன். வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம். வெளிய நீராடும் மேனி, உடம்பு ஊற திருநீர், வெந்நீர் சன்னித்த மேனியன்னு சொல்றார். உடம்பு ஊற திருநீர் அணிந்திருக்கிற மேனியை உடையவன் வேதியன். அதான் வேதத்தை சொல்கிற சிவபெருமான் வேதியன். பாதம் நன்னி, அவனுடைய திருவடி அடைஞ்சு துளியுலாம் கண்ணர் ஆகி. அந்த திருவடி அடைஞ்சாலே நமக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் துளி விழுகும். சிவபெருமானை பார்த்தாலே அந்த பார்க்கிற போதே நமக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும்.
அந்த அவ்வளவு அன்பு தெரியுதா, அது பக்தி. துளியுலாம் கண்ணராய் தொழுது அழுது உள்ளம் நெக்கிங்கு அழியில்லாதவரை கண்டார். தொழுது அழுது உள்ளம் நெகிழ்ந்து சிவருமானுடைய திருவடியை பார்த்து தொழுது அழுது உள்ளம் நெகிழ்ந்து அழியில்லாதவரை கண்டால் கனியணும், உள்ளம் கனியணும். அப்படி அடையலைன்னா அம்மா நாம் அஞ்சு மாறே அப்படி திருவுருவை பார்த்து அவனுடைய திருவடிகளை பார்த்து அப்படி உள்ள முருகி அழுது தொழுது நெக்கு உருகாதவரை பார்த்தால் நான் அஞ்சுவேங்கிறார். ஏன்னா சிவருமானை பார்த்தா இவ்வளவு நமக்கு ஏற்படுமா. இப்பெல்லாம் அப்படி ஏற்படுது, புளியோரை கொடுத்துட்டாளா சுண்டலா அன்னைக்கு சரி சீக்கிரம் கொடுங்க நாங்கள் வீட்டுக்கு போகணும். நம்ம இப்ப என்ன நம்ம கவனமெல்லாம் எதுவும் இருக்குல்ல, பிரசாதம் வாங்கியாச்சா வாங்க புறப்படுவோம். அப்படி சில பேர் பிரசாதம் வாங்குறதுக்கு சட்டியா கொண்டு வந்துடுறா. பிரசாதத்துல நீங்க காலையில திருப்பதி அடிச்சு போனா பிரசாதம் தான் முக்கியம் தெரியுதா. அங்க இந்த கோயில்ல பிரசாதம் கிடையாதுன்னு சொன்னான்னு வச்சுங்க, ஒருத்தர் மேல இந்த கோயிலுக்கு ஒருத்தர் மேல என்ன என்ன என்னடையா கோயில் இது, பிரசாதம் இல்லாத கோயில் அப்படிங்க. ஆனா சிவபெருமானுடைய திருவடியை பார்த்து தொழுது ஆடுது உள்ளம் நெக்கு உருகி அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் இப்படி ஆளை பார்த்தா நான் பயப்படுறேங்கிறாரு. இவனோட எல்லாம் நம்ம சேர்ந்து இருக்கமே, இவன் பின்னால் நம்ம போறமே, இவனை குடித்துறமே, இவன் என்ன மனுஷன் என்னடா இவ்வளவு சிவபெருமானுடைய திருவடியை அதை பார்த்து அழுது தொழுது நெக்கு உருகி இப்படியெல்லாம் அடையலைன்னா இவன் என்ன பக்தி இவனையெல்லாம். அதாவது பக்திக்கே ஒரு இலக்கணம் சொல்றாரு. இப்ப இந்த பாட்டு பூரா இதான் கருத்து. அதாவது நேரடியா நமக்கு எதிரினா அதுக்கு ஒரு பயப்படலை. ஏன்னா நேரடியான எதிரி நமக்கு தெரியாம இருக்காம பாருங்க எதிரி, அவனுக்கு தான் நம்ம பயப்படணும். நம்ம பக்கத்துல இருந்தே புள்ளி வண்டிக்கிருப்பேன், அவங்க தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள். அதனால சொல்றாரு இவர்களை பார்க்கிற போது எனக்கு பயமா இருக்கு. பிணியலாம் வரினும் மஞ்சேன், பிணியலாம் வரினும் மஞ்சேங்க. ஒரு பிணி இல்ல, அது எத்தனை பிணி தானே. டாக்டர் சார் உங்களுக்கு 15 நோய் இருக்கு சார் அப்படிங்கிறேன். டாக்டர் சில பேரை பார்த்தா உங்களுக்கு 15 நோய் இருக்குங்கிறேன். அவங்க பரவாயில்ல சார் 2 மணி குறைஞ்சிருக்குங்களா, இதே ஏற்கனவே இதை விட அதிகமா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறேன். பிணியலாம் வரினும் மஞ்சே, என்ன பிணி, அவ்வளவு வியாதியும் சில பேர்ட்டு இருக்கு. ஒரு வியாதி 2 வியாதி இல்ல, ஒரு வியாதி 2 வியாதினாத்தான் வைத்தியம் பண்ணலாம். ஒரு 50 வியாதியை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான்னா அதான் அப்படி விட்டுறணும். பிணியலாம் வரினும் மஞ்சே பிறப்பினோடு இறப்பும் மஞ்சே. பிறப்புக்கும் பயப்படல, இறப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. பிறப்பும் இறப்பும் தானே, அதுக்கே அஞ்சனைங்கிறாரு. எல்லாரும் இறப்புன்னு அஞ்சுவாங்க. இப்ப டாக்டர் சொல்றாரு சார் உங்களுக்கு என்ன 2 நாள் தான், அதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிருக்கீங்கன்னா அவனுக்கு என்ன ஓடும். இல்ல உங்களுக்கு 2 நாள் தான், அதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க சார். நான் ஒன்னும் ஓடாது தெரியுமா. என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் அவன் சொல்லிவிட்டிய, இது ஒரு 4 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்கப்படாதுங்கிற. 2 நாள் தான் அப்படின்னா சொல்ல ஓடாது. பிறப்பினோடு இறப்பும் மஞ்சே, நமக்கு பிறப்போ இறப்போ அதை பத்தி நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. துணிநிலா அணியினான் தொழும்பொரோடு அழுந்தி அம்மாள் திணிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி. சிவருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்காக நிலத்தை பிளந்துட்டு போனேன் திருமான் பன்றியா, ஆனா காண முடியல. அந்த சேவடி துணிநிலா அணியினான், துணிநிலா இந்த சின்ன நிலா தலையில வச்சிருக்கேன் அணிஞ்சிருக்கேன், அவன் தான் சிவருமான். சிவரும் பிற நிலா அணிஞ்சிருக்கேன். தொழும்போரோடு அழுந்தி அம்மாள், தொழும்போர்னா அடியார்களோடு சேர்ந்திருக்கா, அடியார்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மால் என்ன செய்யணும், திருமால் கீழே தோண்டிட்டு போறேன். திணி நிலம் பிளந்தும், திணி நிலம்னா திணிந்த நிலம், நல்லா இறுகி போயிருக்க நிலம். அதை அவன் சும்மா பொதுன்னு தான் ஆர்வம்னா பிளந்துட்டு போயிடலாம். திணி நிலம் அதை பிளந்தும் காணா, தோண்டிக்கிட்டே போயிட்டேன், அப்ப காணல. சேவடி பரவி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அணிகிலாதவரை, அப்ப அந்த வெந்நீர் அணிகில்லாதவரை சிவருமானுடைய திருவடியை கண்டு அவனுடைய வெந்நீரை கண்டு அப்படி வெந்நீரை அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. சேவடி பரவி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால், அந்த திருவடியை பார்த்து வெந்நீர் அணிகிற சிவருமா வெந்நீர் அணிந்திருக்கேன். நாமளும் என்ன செய்யறோம், அந்த வெந்நீரை அணியணும். அவரை பார்க்கிற போது அந்த வெந்நீர் அணியணும். அதான் காலையில நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க,
எந்திரிச்சு எந்திரிச்சாதான் பல் விளக்கியாச்சுன்னா விபூதி அள்ளி பூசுறா. நம்ம வீடுகளில் முதல்ல அதைத்தான் சொல்லுவோம். முதல்ல விபூதி அள்ளி பூசுறா, நல்லா பேசுறா, நெத்தி நிறைய பூசுறா. இந்த இத்தினோண்டு விற்கிறேன், நம்ம ஒன்றா அழிச்சுடுறேன். அது இத்தினோண்டு வைக்கிறேன், அதை நம்ம ஒன்றா அழிச்சு. அந்த பிள்ளைகள் நம்ம கொழுப்பு இத்தினோண்டு வைக்கும். ஆனா அதுக்கு மேல வைக்கப்படாம அதுக்கு ஒரு இலக்கணம் அதுக்கு வச்சிருக்கு. அதெல்லாம் அழகுக்கு வைக்கிறேன்னு வச்சிருக்கு. அது விபூதியெல்லாம் அள்ளி பூசணும், பெற்றோட்டையா பூசணும். அணுகிலாதவரை கண்டால் வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே, நமக்கு பயமா இருக்கு. மாளுலாமெரியும் மஞ்சேன், நல்ல ஒளி பொருந்திய நெருப்பு பிடிச்சி எரியுது. நான் அதுக்குள்ள நெருப்புக்குள்ள போயிடுவேன். இதெல்லாம் நம்மள என்ன பண்ண போகுது? ரொம்ப பேர் நெருப்புக்குள்ள போனவங்களாம் இருக்கேன் தெரியுதா? நெருப்புக்குள்ள போறேன், தண்ணிக்குள்ள போறேன். அதான் இந்த ஆத்ம நிவேதனம் பண்றான் பாருங்க, ஆத்ம நிவேதனம் பண்றவங்களாம் நெருப்புக்குள்ள வருவேன். இவெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் தான். வாளுலாமெரியும் மஞ்சேன், நல்ல ஒளி பொருந்திய நெருப்பு, அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். வரை புரண்டிடணும் மஞ்சே, வரைனா மலை புரளுங்க. நாங்க கேதார்நாத் போயிட்டு வந்தோம், கேதார்நாத் பத்ரிநாத் போனோம். கேதார்நாத்தில் நாங்க போயிட்டோம், பத்ரிநாத் முதல்ல போயிட்டோம், கேதார்நாத் போனோம். நான் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். நாங்க ஒரு 20-25 பேர் ஒரு வேன்ல போயிருந்தோம். 1 மணி நேரம் டைம் கொடுத்தேன், எல்லா உள்ள சாமியை கும்பிட்டு இருந்தேன். ஆனா எல்லாரும் கும்பிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துல வந்துட்டா. நான் 1 மணி நேரம் கொடுத்தேன், அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் வந்தாச்சுங்க. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நம்ம எல்லாருமே வந்தாச்சோ புறப்படலாமே அப்படின்னா. அவ்வளோ வந்தாச்சானே, இல்லைன்னா சாதாரண 2 மணி நேரம் 3 மணி நேரம் வர்றதுக்கு. அன்னைக்கு எல்லாருமே வந்துட்டா, புறப்படலாமான்னு புறப்படலாம் அப்படின்னாங்க. நான் அப்புறம் அந்த சாமியை 10 நிமிஷம் கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பனி படிந்த சிகரங்கள். சரி சாமி, நான் இனிமே எப்போ இருந்து ஒன்று பார்க்க போறேன் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் ஆண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நான் பார்த்துட்டு வந்து வேன்ல ஏறிட்டேன். அரை மணி நேரம் எங்க வேன் முன்னால் புறப்பட்டுச்சுங்க. ப்ரோக்ராம் முன்னால அரை மணி நேரம் முன்னாள். நாங்க வந்துகிட்டு இருக்கோம், நாங்க கீழே வரணும், பத்ரிநாத் கீழே வரணும், தெரியுதா? ரிஷிகேஷுக்கு வரணும், ரிஷிகேஷ் கீழே வரணும். நாங்க அங்க அடிவாரத்துக்கு வரணும். வந்தாச்சுன்னா தான் எங்களுக்கு ரயில பிடிக்கலாம். நாங்க வந்துகிட்டு இருக்கோங்க, அந்த மலை 14,000 அடி மலை. அங்கேருந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம். வர்றது பார்த்தா இந்த பக்கம் பாக்குறேன், ஒரு மலை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வரை புரண்டிடணும் மஞ்சேங்கிற மாதிரி. வரைனா மலை புரளும், மலை அப்படி சரியுது. நான் பாக்குறேன் மலை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் டிரைவருக்கு பக்கத்துல, டிரைவர் இங்க பாருப்பா மலை சரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? வண்டியை நிறுத்தும். வண்டியை நிறுத்தாதுப்பா, வண்டியை நிறுத்தினா அப்புறம் பிளாக் ஆயிரும் ரோடு. அப்புறம் 4 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். நீ வண்டியை விடுன, எந்த பக்கம் விடுன? இப்படி லெப்ட்ல போனேன், லெப்ட்ல ஒரு கம்மா கிடக்கு, இந்த கம்மாக்குள்ள விடுறா, சலோ அப்படின்னு. அவ்வளவுதான், விட்டானே பார்க்கணும், ஸ்பீடு போயிட்டேன், சலோன்னு. அது சரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, இந்த சைடுல சரிஞ்சுக்கு இப்படித்தான் நமக்கு போகணும். அப்ப நாங்க அது சரியுது, நான் இப்படி விடுறான் வண்டியை, விட்டு அப்படி போய் அந்த பக்கம் திரும்பிட்டோம். அதுக்குள்ள இந்த பக்கம் பிளாக் பண்ணி போச்சு ரோட. இப்ப வரை புரண்டுருச்சு, ரோட்டை அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை அழுறதுக்கு ஆர்மி வரணும். ஆர்மி வந்து அதை கிளியர் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். எங்களுக்கு பின்னால வர்ற வண்டி பூரா நின்று வச்சு, நாங்க தான் கடைசி வண்டி. அதுவும் எங்க வண்டி வேகமா உள்ள போனதுனால தப்பிச்சுக்கிட்டோம். அப்புறம் நாங்க தப்பிச்சு வந்துட்டோம்னு வச்சுங்க. அப்ப எல்லாரும் எப்படி சார் இவ்வளவு தைரியமா நீங்க போச்சோன்னீங்க அப்படின்னு. டிரைவரே ஆச்சரியம், எப்படி சார் இவ்வளவு தைரியமா நீங்க போச்சோன்னீங்க? வரை புரண்டிடணும் மஞ்சே, மழை பிளந்து கொட்டுதுங்க, சரியுது. எனக்கு அது அச்சமே வரலையே, ஏன் சீக்கிரமா விட சொல்லோ அப்படின்னு விட்டுட்டேன். அதனால இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கு. வரை புரண்டிடணும் மஞ்சேன், தோளுலா நீத்தன் ஏத்தன், தோல்ல நீர் பூசியிருக்கேன், ஏற்றன் ஏறை உடையவன், சொற்பதம் கடந்த அப்பன், அவன் சொல் பொருள் எல்லாவற்றையும் கடந்தவனவன் அப்பன். தாள தாமரைகள் ஏத்தி, அவனுடைய திருவடி தாமரைகளை புகழ்ந்து, தடமலர் புனைந்து நெய்யம், அவனுடைய திருவடிகளை பாட்டு பாடி வணங்கி வாழ்த்துகிற. ஆளலாதவரை கண்டால், அப்படி ஆள் இல்லைன்னு வச்சுங்க, வெறும வந்து நிக்கிறேன். இப்படி திருவடியை பார்த்து நைந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல பாட்டு பாடி கண்ணீர் பிரிக்கி உருகி வணங்கணும். அப்படி இல்லாத ஒரு ஆள் அப்படி வந்து நிக்கிறேன், எரும மாடு மாதிரி. எரும மாடு இருக்கு பாருங்க, அது அப்படித்தான் நிற்கும். எரும மாடுக்கு ஒன்றும் வழக்கமெல்லாம் கிடையாது, அதுக்கு இந்த மாதிரிலாம் வணங்குற பழக்கமெல்லாம் கிடையாது. எருமாடு அப்படி நிற்கும். என்னடா எருமாடு மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எருமாடு அப்படி நிற்கும், அது மாதிரி நிக்கிறான் பாருங்க. ஆளலாதவரை கண்டால், அவன் ஆளே இல்லை, அவன் நீங்க ஆளே சேர்க்காதீங்கிறாரு. அவனை நீங்க ஒரு ஆளா கணக்குல வச்சாங்க. ஆளலாதவரை கண், புரியல இப்படி அர்த்தம் இருக்கு.
அவனை போய் நீங்க ஆள்லயே சேர்க்காது. நாங்க சில விஷயம் நாங்க அவனை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னா பங்காளி வீட்டுல சொல்லுவாங்க, வருதான் அம்மாடு வரும் அம்மாடு போவாங்க, என்ன இவனை நாங்க கணக்கில் எடுத்துக்கிறது அப்படிமா. அப்படி பங்காளிகளே சொல்லுவாங்க, என்னையா அம்மாடு பேர் அம்மாடு பேர், இவனை நாங்க கணக்கில் எடுத்துக்கிறோம், அம்மாடு பேரும் அம்மாடு போவாங்க. சரி அவன் நீங்க புள்ளி வரியாங்க, அவன் தந்தா வாங்கிக்கோ, நாங்க கேட்க மாட்டான். கேட்கலன்னா பிரச்சனை இல்லை, அவன் தந்தையில கேட்கல பிரச்சனை இல்லை. ஆளலாத வரை கண்டான். புள்ளி வரி தாங்க முதல்ல கொடுக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு போனா முதல்ல பணத்திருப்பு எழுதணும். ரொம்ப பேர் பணத்திருப்பே எழுதல. போறேன் சாப்பிட்றேன், பைய வாங்கிட்டு வீடு போறேன், பணத்திருப்பே எழுதணும். புள்ளி வரி எழுதணும். ஊருக்கு போனா நமக்கு எவ்வளவு புள்ளி வரி இருக்கு அப்படி அந்த ட்ரெஸ்டியை பார்த்து புள்ளி வரி கட்டணும். அவன் தான் ஆள், மற்றவெல்லாம் ஆள் இல்லை. ஆளலாத வரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. அவனை பார்த்தா எனக்கு நான் ரொம்ப அஞ்சுறேன். தகைவில் அப்பழியும் மஞ்சேன். தகுதி இல்லாத பழி வரும். அப்படி வந்தாலும் தகுதியோட பழி வந்தா பரவாயில்ல. தகுதி இல்லாத பழியெல்லாம் வந்தாலும் நான் அதுக்கும் தகுதியோட பழி வந்தாலும் அஞ்ச மாட்டேன். தகுதி இல்லாத பழி வந்தாலும் பழி எவ்வளவு வந்தா பழி எப்படி வந்தா பழிதான். அது எப்படி வந்தான்னு இப்பவும் சில பேர் கொண்டு விட்டான்னு கேஸ் போடாம பத்தியில பொண்டாட்டியை புருஷன் கொண்டேன், புருஷனை பொண்டாட்டி கொண்டேன், அண்ணன் தம்பி கொண்டேன், தம்பி அண்ணனை கொண்டேன் அப்படின்னு கேஸ் போடுறான். வந்தவனை அப்படிதான் பிடிக்கிறேன், அவன் பேரெல்லாம் கேஸ் போடுறான், அவன் தான் விசாரணை பண்றான். என்னடான்னா அப்படிதான் சார் பழக்கம் அப்படிங்கிறேன். தகைவில் ஆப்பழியும் மஞ்சேன். அதான் தகுதி இல்லாத பழி வரும், வந்து சேரும். தகைவில் ஆப்பழியும் மஞ்சேன், சாதலை முன்னம் மஞ்சேன். தகைவிலா பழி. ஒரு தடவை ஒரு ஆட்சி பஸ்ல ஏறி உட்காந்துச்சு. கொஞ்ச தூரம் பஸ் போனோடனே இன்னொரு ஸ்டாப்ல இன்னொரு ஆட்சி வந்து ஏறிச்சு. இன்னொரு ஆட்சி ஏறி ஒரு சட்டியை உள்ள வச்சுது. அந்த சீட்டுக்களை வச்சிருச்சு. சீட்டுக்களை வச்ச ஏற்பாடு அது அடுத்த ஊர்ல இறங்கிருச்சு. இந்த சீட்டுக்களை வச்சு இறங்கிருச்சு. இதை இந்த ஆட்சி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது நல்ல சட்டி, இவ்வளவு பெரிய சட்டி, அழகான சட்டி, எவ்வளவு சொல்ல வச்சு பரவாயில்ல. அந்த ஆட்சி இறங்கிருச்சு. அது இந்த ஆட்சி நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் இங்கதான் நடந்துச்சு. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும், எல்லாரும் இறங்கிட்டான். இந்த ஆட்சியும் கடைசி இறங்குது. இந்த ஆட்சி அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குச்சு. அந்த சட்டியை ஏன்னா அந்த வச்ச ஆள் இறங்கி போயிடுச்சு. இதுக்கு நல்லா தெரியுது, அதனால யாரும் கிளைம் பண்ணல. தன்னுடைய சட்டியை மாதிரி எடுத்துக்கிட்டு அது கீழே இறங்குச்சு. இறங்கின உடனே அது போலீஸ் நாங்களே இருக்கேன். போலீஸ்காரன் வந்தேன், இது என்ன சட்டி இல்லைன்னு கேட்டேன். அவன் என்னமோ இல்லை, இது என்ன சட்டி, இது எப்படி சட்டி தான் ஐயா, என்ன சட்டியில் என்ன சாமியா இருக்கு அப்படின்னு சட்டியை திறந்தேன். திறந்தா அதுக்குள்ள ஒரு தலை மட்டும் இருக்கு. ஒரு தலை இருக்குங்க, ஒரு மனுஷனுடைய தலை, அது அரண்டு. இது எப்படி இல்லை ஒரு ஆட்சிதான் வச்சு இறங்கி போயிடுச்சு. இது எப்படி இப்ப நீங்க சொன்னீங்க உங்க ஓட்டுன்னு சொல்லியாது, இப்பதானே சொன்னீங்க. நான் சும்மா அது சட்டிக்கு ஆசைப்பட்டு சொன்னையா, அது எப்படி சட்டியே இல்லை. அதெல்லாம் கிடையாது. வா ஸ்டேஷனுங்க. தகுதியிலா படியும் மஞ்சேன். தகுதி இல்லாத ஒரு பழி அதுக்கு வந்துச்சு வைக்கலாம். அதுக்கு தகுதி அதுக்கு இல்லை, ஆனா ஆசை, அதனால ஒரு படி. அதுக்கு அப்படி வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேங்க. படிதான் உண்மையா வந்தா பரவாயில்ல, தகுதி இல்லாத படியும் வந்து சேரும். தகைவிலா படியும் மஞ்சேன், சாதலை முன்னம் மஞ்சேன். சாவு வரும், வந்தா வந்துட்டு போகுது. சாவு வந்தா என்னப்ப. சாதலை முன்னம் மஞ்சேன், புகை முகந்து எரிகை வீசி புரிந்த அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி. அதெல்லாம் கொன்ற மாலை அது அணிஞ்சிருக்கிற நடராஜா பெருமான் அப்படி கையை வீசி, அனல் கையில் அனல் வச்சிருக்காரு, கையை வீசி அவர் நடனம் ஆடுறாரு. அம்பலத்து ஆடுகிறார், பாதம் ஏந்தி முன்னவன் பாதம் ஏந்தி அகம் நெகாதவரை கண்டால் அந்த பாதத்தை ஏத்தி தொழுது வணங்கி அகம் நெகாதவரை கண்டால். அப்படி உள்ளம் உருகணும், நடராஜாவுடைய உள்ளம் உருகணும். நடராஜாவை பார்க்கிறவன் நம்முடைய உள்ளம் உருகணும். அப்படி உருகாதவரை பார்த்தால் அம்மனா மஞ்சு மாறே. நான் எனக்கு அவங்கள பார்த்தது இதெல்லாம் பார்த்த சாவையே நான் அஞ்சலைங்கிறாரு, தகுதி இல்லா பழியே நான் அஞ்சலைங்கிறாரு, வரை புரண்டிடும் அஞ்சேங்கிறாரு, வாழுலாம் எரியும் அஞ்சேங்கிறார், நெருப்பே நான் அஞ்சலை, எதெல்லாம் அஞ்சணுமோ அதெல்லாம் அஞ்சலைங்கிறாரு. ஆனா இப்படி சிவபெருமானுடைய திருவடியை பார்த்து மனசு உருகி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. தரிசரி களிரும் மஞ்சேன். களிறு யானை, தரிசரி களிரும். தரினா கட்டுத்தறில கட்டி இருக்கு, அதை கூட நான் அஞ்ச மாட்டேன். தெரியுது, ஆனா அதை அத்துக்கிட்டு வந்துடும், அது பக்கத்துல போவேன், அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன்.
தழல் விழி உழுவை அஞ்சேன். நெருப்பு மாதிரி அது கண் இருக்கும். புலி பார்த்திருக்கீங்களா? புலியுடைய கண்ணு நெருப்பு மாதிரி இருக்கும். புலியுடைய கண்ணு நெருப்பு லைட் போட்ட மாதிரி இருக்கும். தழல் விழி உழுவை அஞ்சேன். புலிக்கு அஞ்ச மாட்டேன், யானைக்கு பார்த்து அஞ்ச மாட்டேன், புலியை பார்த்து அஞ்ச மாட்டேன். வெறிகமல் சடையன் அப்பன். எங்க சிவர்மா சடையன் அப்பன். விண்ணவர் நன்ன மாட்டா செறிதரு கடல்களை ஏத்தி. விண்ணவர்கள் அவன் அடைய முடியாத கடல்கள் அதை ஏத்தி சிறந்து நிதிருக்க மாட்டா. அறிவில்லாதவரை கண்டால் அவனுடைய திருவடியில இருக்க மாட்டாது. அறிவில்லாத, ஏன்னா சிவருமான்னு தெரியுது, அவனுடைய திருவடியும் தெரியுது, அங்க நம்ம இருக்கணும் தெரியுது, அது பக்கத்துல இருக்குன்னு தெரியுது, அது வணங்கணும் தோழணும், நெகம் உள்ளம் நெக வேண்டும், உருக வேண்டும். அப்படி அகம் நெகாதவரை கண்டார். அப்ப கூட நெகலை அப்படின்னா அறிவில்லாதவரை கண்டால். அறிவே இல்லை அவனுக்கு. அகம் நெகலைன்னா அறிவே இல்லை. அறிவில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. அப்பா நான் இவங்களை பார்த்தப்ப அஞ்சுதேன். ஏன்னா சிவருமான பார்க்கறான் இல்லை, அவருடைய திருவடியை தொழுகிறான் இல்லை, அவருடைய மனம் உருகிறான் இல்லை, அவருடைய திருநீரை பற்றி மயங்குறான் இல்லை, இதெல்லாம் அவன் செய்யலைன்னா அப்புறம் நான் அவனுக்கு தான் அஞ்சுறேன். மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன். மஞ்சுனா மேகம். மேகத்துல இடி இருக்கு. மேகம் வந்தாலே இடி வந்துருந்தா, நீங்க இடியோடு கூடிய மழை பெய்யும்னு சொல்றாமத்துல, இடியோடு கூடிய மழை பெய்யும் அப்படிங்கிற அது மேகம் வந்தாலே இடி வந்துடும். அது ஒன்னோட ஒன்று மோதுற போது இடி இடிக்கும். மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன். மஞ்சுனா மேகம். மேகத்துல இருக்கக்கூடிய இடி இடிக்குது. ஆனா இடி இடிச்சா யாரும் பயப்படுவாங்க தெரியுமா? நாகப்பாம்பே ஓடி போயிடும், பயந்துடும். நாகப்பாம்பே இடிக்கு பயப்படும். மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன். இடிக்க அஞ்ச மாட்டேன். மன்னரோடு உறவும் மஞ்சேன். மன்னர்கள் அந்த உறவு கூட நீங்க ராஜாக்களோட நம்ம உறவுகள்லாம் வச்சுக்க கூடாது, தெரிஞ்சுங்க. போலீஸ்காரனோட வச்சுக்க கூடாது, திருடங்களோட வச்சுக்க கூடாது, ராஜாக்களோட வச்சுக்க கூடாது. ராஜாக்களோட தான் கொஞ்சம் தள்ளியே தான் நிக்கணும். ரொம்ப சார் இந்த ராஜா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சாருங்கிற, ஜாக்கிரதையா இடாமினா. அந்த ராஜா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுமே, அதே ஜாக்கிரதையா இடா அப்படி. சார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்டு சார்னு, இந்த பக்கமே போகாதான், எச்சரிக்கையா இல்லை. அங்க எல்லாம் போகக்கூடாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நமக்கு என்ன போலீஸ் அந்த பக்கமே நம்ம அப்படி சுத்தி போயிடணும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்க பக்கம் போகக்கூடாது, அவங்க கண்ணுலையும் கட்டுலையும் படக்கூடாது. ராஜாக்கள் தொடர்பெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. இந்த பாருங்க, இந்த பூரா அவ்வளவு மந்திரிகள் தான், முதல் மந்திரி தான், ராஜாக்கள் தான். அவ்வளவு பேரையும் விட்டுட்டேன் நான் பின்னால. ஏன் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது, அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச ஏற்பாடு தான் இதெல்லாம் சும்மா ஷார்ட் லிவ்ட் லைஃப். இந்த பதவி பணம் அதிகாரம் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இப்ப நமக்கு திருவாசகம் எப்போது இருக்கும், சிவபெருமானுடைய திருவடி எப்போது. அதுக்கு வணங்காம அதை பொருட்படுத்தாம ராஜாக்களுடைய தொடர்புங்கிற அந்த தொடர்பு இந்த தொடர்பு அதெல்லாம் என்ன இருக்கு. அதான் மன்னரோடுறவும் மஞ்சேன். அப்புறம் நஞ்சமே அமுதா ஆக்கும் நம்பிரான் எம்பிரானாம் செஞ்சவே ஆண்டு கொண்டான். நஞ்சமே அமுதமாக்கும். சிவபெருமானுடைய கொள்கை என்ன? நஞ்ச அமுதாக்கிறேன். நஞ்ச அதான் சிவபெருமானுடைய கொள்கை, சிவனுடைய குணம். எல்லாரும் அமுதத்தை நெஞ்சாக்கிடுவேன். உலகத்துல ரொம்ப பேர் அமுதத்தை நஞ்சாக்கிடுவேன். ஆனா இது நஞ்ச அமுதா. நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பிரானம். நம்பிரான் அவன் எம்பிரான். செஞ்சவே ஆண்டு கொண்டான். நம்மள ரொம்ப நல்லா அரசாண்டுக்கு. நீங்க சிவபெருமான நம்பினவங்க யாரும் கெட்டு போனது தெரியுமா? சிவபெருமான் நம்பி செஞ்சவே ஆண்டு ரொம்ப நல்லாவே அரசாண்டுருக்கேன். நம்மள எல்லாம் வைத்து அரசாண்டு. அதுக்கு தான் நம்ம நகரத்தில் அந்த காலத்து சிவ மார்க்கத்திலே இருந்திருக்காங்க. வேற மார்க்கத்துக்கே போகலையே, வேற மார்க்கமே தெரியாது, சிவமார்க்கம் ஒண்ணுதான். செஞ்சவே ஆண்டு கொண்டான். திருமுண்டம் தீட்ட மாட்டாது. இந்த முண்டம் உடம்பு அதாவது விபூதி பூசணும். முண்டம் பூரா பூசணும், தீட்டணும். இப்படி இந்த சுவருக்கு பெயிண்ட் தீட்டுற பாருங்க, அப்படி திருமுண்டம் தீட்ட மாட்டாது. சும்மா அப்படி அள்ளி பூசணுங்க. திருமுண்டம் தீட்ட மாட்டாது 5 வாரம் வரை கண்டால். அப்படி 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 தீர்த்ததுக்கு 5 நாள்னு வச்சுங்க. என்னங்க இவ்வளவு கையில் இவ்வளவு அள்ளி இப்படி பூசிக்க அப்படின்னு கேட்கலான்னு வச்சுங்க. அதுக்கு 5 நாள்னா அம்மா நான் மஞ்சு மாறே. அவனை பார்த்தா நான் அஞ்சுறேன். அப்படி பெயிண்ட் அடிக்க நினைச்சுனேன். இவ்வளவு சுண்ணாம்பு எடுத்தாலும் பூசுறேன், இவ்வளவு சுண்ணாம்பு கையில் எடுத்துப்பேன், அப்படி பூசினேன். அப்படி இவ்வளவு விபூதி அள்ளி பூசணும் உடம்பு பூரா. உடம்பு பூரா. நீங்க ரெட்டையானார்னான்னு ஒருத்தர் இருந்தார் தேவகோட்டில், அறாஞ்சில ஆனாவரணம் அதான் ரெட்டையானார்னா. ஆனாவரணம் அதுதான் திருவாளன் திருப்பணி.
அவரு நம்ம சத்திர சோழமனாவுக்கெல்லாம் ஐயாக்கு வீடு. ரொம்ப பெரிய சிவபக்தர். இந்தியாவில் இருக்க 1008 சிவாலயம் இருக்கு. 1008 சிவாலயத்தையும் கட்டடம் வச்சிருக்காரு. அவர் காலத்துல 1008 சிவாலயம், 1008 சிவாலயத்துக்கு மண் அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சு அங்க வருஷம் ஒரு நாள் கட்டளை. அன்னைக்கு இவங்க பேரால அர்ச்சனை பண்ணுவா ஐயர். அந்த விபூதி விஷயம் தபால்ல வரும். ஒவ்வொரு நாளும் 10 விபூதி 15 இடத்துல விபூதி மொத்தம் 1008 365 நாள் இல்ல. அதனால ஒரு நாளைக்கு 10, 8 அப்படி 4, 3 அப்படி வரும் விபூதி பிரசாதம். அந்தந்த கோயில் அப்பெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒழுங்கா இயங்கின காலம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அங்கிட்டு போட்டு போயிருவாங்க. அப்ப அந்த விபூதி எல்லாம் கொண்டாடுவாங்க. கொண்டாந்தா இவர் வீட்டுல 6 ஓதுவாமூர்த்தி வச்சிருந்தார். சொந்த சம்பளம் கொடுத்து 6 ஓதுவாமூர்த்தி அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து வீட்டுல வச்சிருக்காரு. அந்த விபூதி பிரசாதம் தபால்காரன் கொண்டாடுறாங்க. அதை அப்படி வெள்ளி தாம்பாளத்துல வாங்கணுமா விபூதி பிரசாதத்தை. அந்த வெள்ளி தாம்பாளத்துல விபூதி பிரசாதத்தை வாங்கணும்னா இது திருவாரூர், இது திருவண்ணாமலை, இது சிக்கல், இது நன்னிலம், திருவையாறு, இப்படி அதை எடுத்து வைப்பா. வச்சோடனே அந்த 6 ஓதுவார் இருக்காருப்பாங்க. இந்த 6 ஓதுவாரையும் பார்த்து இந்த அறைக்கு இப்போ முதல்ல திருவாரூர் எடுத்து பூசுவோமா அப்படிமாரு. உடனே திருவாரூர் விபூதி எடுப்பாரு, எடுத்து பூசுவாரு. அப்படியே உடம்பு பூரா பூசுவாருங்க. இந்த விபூதியை பூரா பூசிடுவார். வந்திருக்கலாம். அவங்க என்ன செய்யணும், அது வரைக்கும் அந்த திருவாரூர் பதிகத்தை பூரா பிடிக்கணும். திருவாரூர் தேவாரம் இருக்கு பாருங்க, எத்தனை பதியம் இருந்தாலும் மாத்தி மாத்தி படிக்கணும் 6 பேரும். திருவாரூர் பதியத்தை பாடுற வரைக்கும் ஒரு பூசிட்டே இருப்பாங்க உடம்பு பூரா, தலையிலிருந்து கால் வரைக்கும். வெந்நீர் அணியிலாதவரை கண்டா. இப்ப வெந்நீர் அணிஞ்சிருக்காரு, ஒருத்தர் அணிஞ்சிருக்கிறாரு. சொந்தத்துல ஓதுவாவுக்கு வச்சு சம்பளம் கொடுத்து அவரை பாட சொல்லி அந்த விபூதி எங்கே இருந்து வருதோ அந்த பதியத்தை பாட சொல்லி தேவாரத்தை உடம்பு கூட புசுனாலும் அவரெல்லாம் எவ்வளவு ஞானம் புத்தியெல்லாம். நம்ம இப்ப விபூதி வரும் கொண்டாந்து வச்சுப்பா, அது எங்கேயோ கிடக்குங்க. வந்த விபூதி எடுத்து பூச மாட்டாங்க, தெரியுதா? அது பாட்டுக்கு கிடக்கும். ஏப்பா என்ன விபூதி நமக்கு இல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு போனேன், அது பாட்டுக்கு கிடக்கும். நான் என்ன செய்வேன், முதல்ல அதைத்தான் எடுத்து பூசுவேன். பூசிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து மடல்ல கொட்டுவேன். எல்லாரும் எடுத்து பூசிட்டோம். விபூதிய அது ஒரு பெரிய செல்வங்க. அதை எடுத்து நம்ம பூசணும், உடம்பு பூரா பூசணும். பூசிட்டு அதை கொண்டு கொட்டினா எல்லாரும் எடுத்து பூசிக்குவா. அதான் சொல்றாரு, செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாத 5 வார வரை கண்டார். அப்படி உடம்பு பூரா தீட்டணுமா. அப்படி தீட்டுறதுக்கு 5 வார வரை கண்டார். அம்மனா 5 மாறே அவனுக்கு பார்த்தாத்தான். இப்ப ரொம்ப பேர் விபூதியை கண்டா 5. சில மந்திரிகள் அந்த காலத்துல விபூதியை வாங்கினா அப்படி கீழே போட்டு போயிடுவேன். ஒரு காலத்துல கோயில்ல விபூதி கொடுத்தா இவங்க அறநிலைய மந்திரி விபூதி கொடுத்தா ஐயருக்கு கொடுத்தா அதை வாங்குறது, அப்புறம் அங்கே வச்சிடுறது. இது என்ன பழக்கம்? அது காரணம்னா அவங்க விபூதி பூச மாட்டாங்களாம். ஆனா இவங்க மந்திரியா இருக்காங்களாம், அறநிலைய மந்திரியா. அதுக்காக அவர் கொடுத்தக்கா வாங்குறதான். அது சர்க்கார் கொள்கைக்காக வாங்குறதான், இவங்க கொள்கைக்காக வச்சிடறதான். இப்படி 2 கொள்கை. அதான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது 5 வார வரை கண்டார். அம்மா நாம் 5 மாறே. அவங்கள பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற கடைசி பாட்டு. இது பூரா இதே கருத்து தான். கோணிலா வாளி அஞ்சேன், கோணிலா வாளி அஞ்சேன். வாளின்னா அம்பு. இந்த அம்பு இருக்கே அது வளைவில்லாத அம்பு. அம்பு எப்பவும் எப்படி இருக்கணும், நேரதான் இருக்கணும். கோன் இலா அம்பு. கோன்னா வளைவு, வளைவில்லாத அம்பு. அம்பு நீளமா தான் இருக்கணும். கோணிலா வாளி அஞ்சே. அந்த அம்பு இருக்கே போட்டா டப்புன்னு அடிச்சிடும். வளைவா இருந்துச்சுன்னா கரெக்டா வராது, சரியா அடிக்காது. வளைவான அம்பு வச்சு தாக்க முடியாது. கரெக்டா நீளமா இருந்தா தான் போட்டோன்னு போய் தாக்கு. கோணிலா வாளி அஞ்சே கூற்றுவன் சீற்றம் அஞ்சே. யமன் சீறிக்கிட்டு வரட்டும். காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், தன் கால் அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். பாரதியார் காலனை பார்த்து யமனை பார்த்து சொன்னாரு, காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன். டேய் யமன் வந்துட்டேன், உன்னை நான் சிறிய புல்லு மாதிரி நினைக்கிறேன்டா. சற்றே வாடா என் கால் அருகே, உன்னை நான் சற்றே மிதிக்கிறேன்ங்கிறாரு. உன்னை கொஞ்சம் ரொம்ப மிதிச்சா நீங்க எடுத்து போயிடுவேன், அதனால கொஞ்சமா உன்னை மிதிக்கிறேன், பக்கத்துல வாடா அப்படிங்கிற. அப்ப எவ்வளவு தைரியம் முக்கியம். ஆமா, அவர் யானை மிதிச்சதுல திருவல்லிக்கணியில யானை தேங்காய் கொடுக்க போனாருங்க, வேற ஒண்ணும் பண்ணல. தேங்காய் தான் கொடுக்க போனாரு. அது ஒரு பிடிச்சி தள்ளி பிடிச்சு தள்ள மட்டுமில்ல லேசா மிதிச்சிருச்சு. ஆனா அவருக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் கெடுதல் இல்லை, அதனால ஒன்றும் கெடுதல் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு 2 மாசம் உசுரோடு இருந்து அவர் அந்த யானை மிதிச்சா செத்து போனான்னு சொன்னாங்க. அவர் யானை மிதிச்சா யானை மிதிச்சாலாம் படைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு தான் செத்தார். அவருடைய குழுந்தியா எங்களோட
இலங்கைக்கு வந்துச்சு கப்பல்ல. அதாவது செல்லம்மா தான் அவருடைய மனைவி, செல்லம்மாவுக்கு தங்கச்சி. அது எங்களோட நாங்க நம்ம பிள்ளைய 2 பிள்ளைகள் வந்துச்சு எங்களோட. நான் ஆச்சு, பொன்முடி, இளவினி 4 பேருமா கப்பல்ல போனோம். அந்த கப்பல் அந்த அம்மாவும் சுவாமினி கிருஷ்ணானந்தான்னு பேரு. அது சுவாமினியா இருந்துச்சு. சுவாமினி கிருஷ்ணானந்த் என்னுடைய இலங்கைங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கேன். அப்ப அவரோட நான் இந்த அம்மா என்னோடய பேசிக்கிட்டு இருக்கும் வந்த போலாம். அப்ப சொல்லுவோம் உங்க பாட்டெல்லாம் பார்த்தா பாரதியார் பாட்டு மாதிரி இருக்கும். பாரதியார் எப்படி பாடுவாரோ அப்படியே நீங்க பாடிருக்கீங்க, பாரதியார் பாட்டு மாதிரி இருக்கும் உங்க பாட்டு அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொல்ல. அப்ப நான் கேட்டேன், பாரதியார் யானை மிதிச்சு செத்தாரம் எழுதியிருக்காங்களே, உள்ளோடி யானை மிதிச்சாரு. யானை மிதிச்சது உள்ள தள்ளி பிடிச்சி, அதனால அவர் சாகல. அதுக்கப்புறம் 2-3 மாசம் உசுரோட இருந்தாரு. சாப்பாட்டுக்கு இல்லாம தான் செத்தாரு அப்படி சொல்லிச்சு இந்த அம்மா. அவர் சாப்பாட்டுக்கு இல்லாம தாங்க செத்தாரு. ரொம்ப கொடுமைங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாம சாப்பிடாதுதா, அது ரொம்ப அதான் வறுமை. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா வறுமைன்னு வரும். எவன் வறுமையில் இருக்கானா, எவனுக்கு சாப்பாடு இல்லையோ அவன் தான் வறுமை. வறுமைப்பட்டவன்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவன் தான். அதான் சொல்றாரு, கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன். எமனே வந்தாலும் அந்த சீற்றத்துக்கு நான் அஞ்ச மாட்டேன். நீனிலா அணியினானை நினைந்துளம் முருகி நெக்கு வானிலா கண்கள் சோர. நீனிலா அணியினான் நீண்ட நிலவு, அதை அணிஞ்சிருக்குவேன் சிவருமான். அவனை நினைச்சு உருகி நெக்கு வானிலாங்கண்கள் சோர. இந்த கண்கள் அப்படி சோறணும், சோர்ந்து அப்படி கண்ணீர் வடிக்கணும். சிவருமான பார்த்தா நிலா தலையில அணிந்திருக்கக்கூடிய சிவருமானுடைய தோரத்தை பார்க்கிற போது நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே சோறணும். வானிலாங்கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா, அப்படி வாழ்த்தணும். பொன்னார்மே நீயனே பொலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனை மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேன், உன்னை தவிர நான் யாரை நினைக்க போறேன் அப்படின்னு அவனை நினைச்சு நம்ம பாடணும். சரிதா? வானிலாங்கல்கள் சோர வாழ்த்து நின்று ஏத்த மாட்டா, அப்படி அவனை பார்த்து கண்கள் நீர் வடிய பக்தி சிறிய நம்ம அவனை பார்த்து வாழ்த்தணும். வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆளலாதவரை கண்டா, அவன்லாம் ஆளே இல்லை. அப்படி அந்த காட்சியை பார்த்து அவன் கண்கள் சோறல, திருவடியை வணங்கல, நெக்கு உருகல, வாழ்த்தல, ஏத்தல, அப்படின்னா அவன் ஆளே இல்லை. அவன் ஒரு ஆளே. ஆளலாதவரை கண்டா அம்மனா மஞ்சு மாறை. இப்படி ஒரு மனுஷனை பார்க்கிற போது, ஆள் இல்லாத இவனை பார்க்கிற போது, இதெல்லாம் மனுஷனே இல்லை, இவனை பார்க்கிற போது நான் ரொம்ப அஞ்சுறேன். மற்ற எதுக்கும் அஞ்சரு. இந்த பதிகம் பூரா என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கெல்லாம் அஞ்சுறோமோ அதுக்கெல்லாம் அவர் அஞ்சலை, நம்ம எதுக்கெல்லாம் அஞ்சப்படாதோ அதுக்கெல்லாம் அவர் அஞ்சுறாரு. இதான் விஷயம். அதாவது உண்மையான சிவபெருமான் பக்தி, சிவனிடத்துல பக்தி இல்லாதவனை, உருக்கம் இல்லாதவனை, திருவடியை வணங்காதவனை, திருநீர் பூசாதவனை, இவர்களெல்லாம் பார்த்தா இன்னொரு தெய்வம் இருக்குன்னு அது பின்னால போறவனே, ஒரு தெய்வம் இல்லை பல தெய்வம், எல்லா தெய்வத்தையும் முடிச்சுக்கிட்டு போறவனே, இப்படிலாம் போனா அவங்கெல்லாம் ஆளே இல்லை, அவங்களெல்லாம் நான் கருதலை. அவங்களுக்கு தான் நான் அஞ்சுறேன். மற்றதுக்கெல்லாம் எமனுக்கும் அஞ்சலை, எதுக்கும் அஞ்சலை அப்படின்னு சொல்லி, எதுக்கெல்லாம் அஞ்சலை, எதுக்கெல்லாம் அஞ்சுறேன். அதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டா சிவபெருமானுக்காக, அவனுடைய திருவடியை வணங்குவதற்காக, அவனுடைய திருவுருளை பெற்ற அடியார்களை தொழுவதற்காக, அவனுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களை பார்த்தால் நான் வணங்குகிறேன், அப்படி அதை வணங்காதவர்களை பார்த்தால் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு இந்த பாட்டை பூரா முடிச்சிருக்காரு.